வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்? கும்பகோணத்தில் இருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி என்ன, அசோக் அல்வா. அதாவது பார்த்தீங்கன்னா திருவாரூர் அசோக் அல்வா வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை பாசிப்பருப்பு வச்சு எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரெசிபி பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்க்குற அசோக் அல்வா பார்த்தீங்கன்னா திருமண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. மேரேஜ் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்வீட் தீர்ந்து போயிடும். 500 பேரும் பாங்க, திடீர்னு 1000 பேர் வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அப்போ பேக்கப் என்ன இருந்துச்சு பார்த்தா கோதுமை மாவு. அந்த கோதுமை மாவை வச்சு திடீர்னு அல்வா பண்ணோம். அதுக்காக இது கோதுமை அல்வாவும் கிடையாது. இதே அசோக் அல்வா டேஸ்ட்டில் இதே இருக்கும். ஆனால் பாசி பருப்பு நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக பால் பவுடர் ஆட் பண்ணுவோம். பால் பவுடர் வச்சு பண்ணுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணுறாங்க? இப்போ நாளைக்கு கல்யாணம்னா முதல் நாள் நைட்டு கேசரி தான் போடுவோம், மறுநாள் தான் அல்வா போடுவோம். அப்போ வந்து கேசரியே போட முடியாதுங்கிறதுக்காக இந்த திடீர் அல்வா நம்ம செய்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி பண்ணும்போது என்ன ரீசன் வந்து இந்த பாசி பருப்பு யூஸ் பண்ணாமல் வந்து இந்த பால் பவுடர் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த பாசி பருப்புக்கு பதிலாக நம்ம பால் பவுடர் கொடுக்கும்போது அதை விட 10 மடங்கு டேஸ்ட்டு நல்லா ஹைலைட்டாக கொடுக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கோதுமை எப்படி குக் பண்ணுறாங்க? நல்லா திராட்சை கை நிறையா போடணும். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாவு வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகிற கண்டென்ட்டாக அதுதான் காமிச்சு கொடுக்கணும். இந்த ரெசிபி நமக்கு சொல்லித்தரப்போகிற யாருக்கிட்ட திரு கண்ணன் A to Z கேட்ரிங் வந்து நடத்திட்டு வராரு, அதாவது தாராசுரத்தில். ஸோ அவரை தான் போய் மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரை போய் மீட் பண்ணலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட பிஸி ஷெட்யூலில் இன்றைக்கி வந்து நான் ஆகுபை பண்ணியிருக்கேன். ஆமாம் சார், கொஞ்சம் பிஸி தான். ஆமாம், சொல்லுங்கள், என்ன ரெசிபி பண்ண போகிறோம்? இப்போ நம்ம செய்கிறது வந்து அசோக் அல்வா. ஆனால் அசோக் அல்வாங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு கோதுமை மாவும் ப்ளஸ் அது இல்லாமல் பைத்தம் பருப்பும் சேர்த்து வச்சு பண்ணுவோம். அந்த கோதுமை மாவை வச்சு திடீர்னு அல்வா பண்ணுவோம். அதுக்காக இது கோதுமை அல்வாவும் கிடையாது. கோதுமை அல்வாங்கிறது அது முதல் நாள் ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து அது லாங் ப்ராசஸ், 2 நாள் ப்ராசஸ். திடீர்னு அதை செய்ய முடியாது. இதே அசோக் அல்வா டேஸ்ட்டில் இதே இருக்கும். ஆனால் பாசி பருப்பு நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக பால் பவுடர் ஆட் பண்ணுவோம். சரி, இப்போ பண்ண ஆரம்பிச்சலாமா? பண்ண ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். இப்போ திடீர் அசோக் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துருவோம். கோதுமை மாவு 1/2 கிலோ, பால் பவுடர் 1/4 கிலோ, ஜீனி 2 கிலோ, கோல்டு வின்னர் 1 லிட்டரு, 100 ml நெய், முந்திரி 100, திராட்சை 100, ஃபுட் கலர் ஆரஞ்சு ரெட்டு. ஸோ இந்த ரெசிபிக்கு தான் தேவையான பொருள். ஆமாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சூடு பண்ண போகிறோம் சார். என்னங்க, யாருக்கா சமையல் தெரியுமா கேட்டால் தண்ணி சூடு பண்ண தெரியுமா கேட்பேன், அந்த மாதிரி இருக்குது. சொல்லுங்கள். இதை வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணும்போது எந்த பொருளை செஞ்சாலும் பக்கத்தில் ஒரு ஹாட் வாட்டர் எப்போவுமே ஒரு ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கிறது நல்லது. இப்போ ஒரு பிரியாணியே போகிறோம், இந்த பிரியாணிக்கு திடீர்னு தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம பச்சை தண்ணி ஊற்ற முடியாது, ரைஸ் வந்து விரைச்சிக்கும். அதாவது ஹாட் வாட்டர் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஹாட் வாட்டர் இஸ் மஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி சுடு தண்ணி நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து பாத்திரம் வச்சுட்டு இதை பற்ற வச்சுட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்ற போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு 1 லிட்டர் வந்து நம்மகிட்ட கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறோம். அது இந்த எண்ணெய்க்கு மேலே நெய் அதிகமாக யூஸ் பண்ணலாமா? நெய் யூஸ் பண்ணலாம் சார். நெய் யூஸ் பண்ண தகட்டும், அதுதான் ஒரு மைனஸ் ஆகும். இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டோடனே கொஞ்சம் 2வது சாப்பிடும்போது தவட்டக்கூடாது. ஓகே. எல்லாத்துலேயுமே கீ அதிகமாக யூஸ் பண்ணோன்னா சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம ஆயில் ஊற்றிட்டோம். இப்போ வந்து கோதுமை மாவுலே திராட்சையை போட்டு அதில் கொட்ட போகிறோம். கொட்டிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மாவு கோதுமை, இந்த சம்பா கோதுமை அப்படிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் பர்டிகுலராக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எந்த கோதுமை யூஸ் பண்ணுவீங்க? எந்த கோதுமையாக இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு வந்து உடனடியாக ஒரு ஸ்வீட் ஒன்று கம்பல்சரி கொடுத்தாகணும். அப்படிங்கிறப்ப எந்த கோதுமையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் நார்மலாக நைஸாக உள்ள கோதுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு. ஓகே. போடுறதுக்கு சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். சில மிக்சடு கோதுமைலாம் பார்த்தீங்கன்னா தவிடு மிக்ஸ் பண்ணி வரும். அது வந்து சாப்பிட்றப்போ நர்வஸாக இருக்கும். ஆமாம், இது சாப்பிட்றப்போ நமக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற, கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த கோதுமையை கூட நீங்கள் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அரைச்சிக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம திராட்சை போட்டுடலாம் சார். நல்லா திராட்சை கை நிறையா போடணும். ஆமாம். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாவு வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகிற கண்டென்ட்டாக அதுதான் காமிச்சு கொடுக்கணும். இந்த மாவு வேகிற பக்குவம், மாவு வந்து ஃப்ரை ஆகிற பக்குவத்தை இந்த திராட்சை வந்து பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் வந்து மிதக்க ஆரம்பிக்கும். அதுதான் இந்த மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிற பக்குவம் ஸ்டேஜ் அதான். ஓ அப்படியா? ஆமாம். அதுக்காக தான் திராட்சை போடுறது நம்ம. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப டைம் இருக்காது நினைக்கிறேன். ஆமாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். எவ்வளோ நேரம் அப்படியே குக் பண்ணணும்? இது வந்து ஆயில் சூடாகிற வரைக்கும் இதே ஸ்டேஜில் தான் இருக்கும். எதுக்காகனா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்லோவாக வச்சுருக்கோம். ஏன்னு கேட்டால் நம்ம வந்து இப்போ இந்த பால் பவுடரும் ஜீனியும் மிக்ஸ் பண்ணணும்.
அந்த டைமிங் வேணும். இது ஆல்ரெடி சீக்கிரம் ஆகிடுச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றணும், அப்புறம் பால் பவுடரும் ஜீனி மிக்ஸ் பண்ணுறது டைமிங் லேட் ஆகும். அதுக்காக இதை ஸ்லோ ஃபயரில் இப்போ நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த பால் பவுடர், ஜீனி, ரெட் கலர் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி அது அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி எப்படி காமிங்களேன். நம்ம மைசூர் பாக்கு அடிப்போம்ல, அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகே ஓகே. அதாவது மைசூர் பாக்கு கொதி வர்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ் இருக்கும். ஆமாம். நம்ம நெய் ஊற்ற இல்லை ஆயில் ஊற்ற தான் நமக்கு வந்து பொரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே தான் இதுவும் இருக்கும். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம இதை செட் பண்ணி வச்சுட்டோம்னா இதை லைட்டாக ஃபயரை ஏற்றி விட்டு சக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். ஓகே, நீங்கள் போடுங்க, நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே சார். ஓகே, இது சக்கரை எவ்வளோ எடுத்துருக்கோம்? 2 கிலோ எடுத்துருக்கோம். ஓகே, எவ்வளோ கோதுமைக்கு? 1/2 கிலோ. 1/2 கிலோ கோதுமைக்கு வந்து 2 கிலோ சக்கரை. ஆமாம், 1க்கு 4. ஓகே. பால் போடுற எத்தனை பேர் இப்படி சாப்பிட்டுருப்பேன்னு தெரியல. நான்லாம் சின்ன வயசில் எடுத்து சாப்பிடுவேன். எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இதுக்கப்புறம் ஃபுட் கலர் போடுங்க. எவ்வளோ போடுங்களா? போடுங்க, எல்லாமே தான். ஓகே. இதுக்கப்புறம் அவ்வளோதான், அதை அப்படியே மிக்ஸ் பண்ணது தான். ஓகே, நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டியது. இப்போ இந்த பால் பவுடரு, இந்த கலர் பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல. ஆமாம். இந்த இடத்துல வந்து ஏன் இப்படி மிக்ஸ் பண்ணி போடுறோம்? என்ன காரணம்? இதில் நம்ம ஹீட்டில் போடுறப்ப அந்த ஜீனியும் கரையும், பால் பவுடரும் உங்களுக்கு கரையும். அப்படிங்கிறப்ப ரெண்டுமே சேமாக ஈக்குவலாக ஆகும். நம்ம தனித்தனியாக போட்டோம்னா பால் பவுடர் டாட்டாக புளியாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஆமாம், இது வந்து கரைஞ்சிடும். இன்னும் ஒன்று, கலர் பவுடர் எதுக்கு இதில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போட்டு கலர் பவுடர் போட்டோன்னா ஆயிலேருந்து நிறையா கக்க ஆரம்பிக்கும். ஜீனியில் போட்டு இது பண்ணோன்னா கலர் கரெக்டாக அதில் போய் ஃபிக்ஸ் ஆகிடும். பாயில் பண்ணதுக்கப்புறம் போட்டோம்னா கலர் நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஜீனியில் பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப டல்லாக இருக்கும். ஆமாம். இது ஆனால் இதில் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ அது ரெடி பண்ணிட்டோம் செஃப். இங்கே வந்து திராட்சை மேலே வர ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆமாங்க, அந்த கோதுமை பாருங்களேன், அந்த கோதுமையில லைட்டாக அது பொங்கி வருது. ஆமாம், இந்த பால் பொங்கல்ல அந்த மாதிரி இந்த கோதுமை அந்த எண்ணெயில் சூடாக பொங்கி வருது. திராட்சை வந்து உப்பிக்கிட்டு வந்துடும். இதுதான் பதம். எடுத்து காட்டுங்களேன் கொஞ்சம், மக்கள் வீட்டில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கப்புறம் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்ற போகிறோம். ஹாட் வாட்டர் சூடாகிடுச்சு. கேர்ஃபுல்லாக ஊற்றணும், ஏன்னா அல்வா கரை வந்து பட்டுச்சுன்னா சதையோடு வந்துடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். அப்புறம் ப்ளஸ் வந்து இதில் ஹீட்டு மேலே அடிக்கும். ஆமாம், ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம் சார். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுருமா? ஆமாம். அப்பா, தண்ணி கொதிக்குது. ஆமாம் சார், பார்த்து ஊற்றுங்க சார். ஆவி அடிக்குமா? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, பயமுத்துறாரு வேற, ஊற்றும் போதே வந்து சொல்கிறாரு. இப்போ பாருங்க சார் எப்படி இருக்காங்க. ஊற்றுனே பொங்குது, அதுக்கப்புறம் கெட்டியாகுதுங்க. அந்த பாத்திரத்தில் உருண்டு வருது. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு பார்த்துங்க. அப்பா, அப்படியே இப்பயே அல்வா மாதிரி ஆகிடும் அது. ஆமாம். இப்போ அந்த மாதிரி ஜீனியை போட்டுருங்க சார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அந்த கோதுமையில் ஊற்றுனோடனே அந்த பொரிஞ்சு அப்படியே பொங்கி வருது. அந்த டைமில் ஒரு 2 செகண்டில் கெட்டி ஆகிடுது. இது வீட்டில் பண்ணும்போது கவனமாக இருந்து பண்ணுங்க. ஆமாம், ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல். இப்போ இது கொட்டிடலாமா? கொட்டிடலாம் சார். ஓகே, இந்தாங்க. நான் போட்டுக்கலாம், நீங்களே போடுங்க, உங்களுக்கு தெரியும் பக்குவம். ஓகே சார். சுத்தமாக போட்டாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 சொட்டு தண்ணி. எதுக்காகனா இந்த ஜீனி மெல்ட் ஆகிறதுக்கு. ஆமாம், 2 சொட்டா ஒரு கரண்டி ஊற்றலாமா? ஒரு கரண்டி ஊற்றுக்கலாம். சரி, போட்டோன்னே கலர் பாருங்க. ஆமாம் சார், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்கள்கிட்ட, ஜீனியில் இருக்கும்போது கலர் தெரியாது, நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தான் அதோட கலரே கக்கும். அப்படின்னு அப்பா, கலர் தண்ணி ஊற்றினே பாருங்க, என்ன கலர், டார்க் ரெட்டிஷ் கலர், நல்லா இருந்துச்சு. அப்படியே லூஸ் ஆகும். அப்படியே லூஸ் ஆகும். அடிக்கிற கலர் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கலர் தான் இருக்குமா? இல்லை, இப்போ நம்ம மறுபடியும் இதில் நெய், ஆயில் எல்லாம் ஊற்றி ஹீட் பண்ண கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கம்மியாகும் அதிகமாகும்? கம்மியாகும், டல் ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? லைட்டாக நல்லா கொதி வாங்குறோம். அதுக்கப்புறம் ஆயில், நெய், முந்திரி, ஏலக்காய் தூள், அவ்வளோதான். சரி, அப்போ வேகட்டும், அப்போ காமிங்க. ஓகே சார். ஓகே, இப்போ ரெடி ஆகட்டும். ஒரு ஸ்டேஜ் அந்த எந்த பக்கம் வருதுன்னு சொல்லி அவர் காமிப்பாரு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் வந்து 60% கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ரெசிபி. 80% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம எல்லாமே 80 தான். சரி, ஓகே, டன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு செஃப். இப்போ வந்து நம்ம நெய்யும் ஆயிலும் ஊற்றிட்டு நல்லா 2 கிண்டி விட்டு இறக்கிற வேண்டியதான். ஓகே, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஆமாம். ஓகே, டன். இந்தாங்க நெய், இந்தாங்க ஊற்றுங்க செஃப், உங்கள் கையாலே ஊற்றுறீங்க. சரி, ஊற்றுங்க, நல்லா தாராளமாக ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றிடுவா? போதும். லைட்டாக ஆயில்.
போதுமா? போதும் சார். அப்போ நேராக இருக்க ஆரம்பிக்குதுங்க பயங்கரமா. அப்படியே கெட்டியாகுதுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது ரொம்ப டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சுங்க இது, இந்த ரெசிபி. செம்ம ஃபாஸ்ட்டுங்க. ஆமாம். எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் தான். நீங்கள் வீட்டில் பண்ணால் எவ்வளோ நேரம் பார்த்துங்க. ஆமாம். டக்குன்னு பண்ணிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த முந்திரிலாம் எப்போ போடுவோம்? இப்போயே போட்டு வேண்டியதான். முந்திரி ஏலக்காய் போட்டு நல்லா தாராளமாக போடுங்க. சரியா? முந்திரி கொஞ்சம் போடாது. கண்டிப்பாக. காமிங்க எவ்வளோ போடுறீங்க? போதுமா? ஓகே, நல்லா தாராளமாக போட்டால் தான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அந்த ப்ரிப்பரேஷன். ஏன்னா எனக்கு முந்திரி ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். அல்வானாலே அது ஒரு பக்குவங்க. இது கிட்டத்தட்ட அந்த அசோகா அல்வா எப்படி வருமோ அதே மாதிரி கெட்டித்தன்மை வந்திருக்கு. அந்த கலரும் இதே மாதிரி தான் இருக்கும். ரெடி ஆயிடுச்சா? பக்காவாக ரெடி ஆகிட்டாப்ல. டக்குன்னு இவ்வளோ சீக்கிரம் ரெடியாக பார்க்கவே இல்லை. கொடுங்க, ஒரு கரண்டி எடுத்து போடுங்க. ஒரு கரண்டியா? நல்லா தாராளமாக சாப்பிடுங்க சார். இது ஏதோ பொங்கல் தர மாதிரி தாராளமாக சாப்பிடுங்க. இனிப்புங்க இது. இங்கே பாருங்களேன், இந்த அல்வா தட்டில் போட்டுனா அப்படியே ஓடுதுங்க. இது இலகும் அப்படியே இலகுது அப்படியே. இது சின்ன பிள்ளைங்க பார்த்து அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க. நைஸுங்க. அசோகா அல்வா பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு போட்டதுனால அப்படியே உடையிற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாரும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். வேற மாதிரிங்க இது. அந்த முந்திரி வந்து வறுக்காம போட்டல, பச்சை முந்திரி. அந்த பச்சை முந்திரி போட்ட உடனே அது கடிச்சு சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ்க்கும் இந்த இனிப்புக்கும் அது கரெக்டாக இருக்கு. இனிப்பும் போதும். இது கண்டிப்பாக நீங்கள் வச்சீங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் வச்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்கும். வெரி நைஸ் அசோகா அல்வா. உங்கள் ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே தாங்க. ஓகே சார். வணக்கம், என்னோட பேர் கண்ணன். என்னோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7904932683. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 9843608341. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ரெசிபியில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ஊரில் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.